Hello students, welcome to the TechSpot. Actually, இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா database concepts பத்தி பார்க்க போறோம். Before entering the database, அதுக்கு முன்னாடி நம்ம 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடா இப்பதான் ஃபர்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ண போறோம். ஏன் நம்ம ஃபர்ஸ்ட் டேட்டாபேஸ் பத்தி போட்டிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அக்டோபர் நீங்க ரீச் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு அக்டோபர் ரிலேட்டடான சிலபஸ்ல டேட்டாபேஸ் தான் இருக்கு. ஸோ அதனாலதான் டேட்டாபேஸ் உங்களுக்கு நான் அப்லோட் பண்றேன். மேபி உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வீடியோ முன்னாடி பைத்தான் கோர் பைத்தான் அதுல லிஸ்ட் டப்பிள்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? அது இல்ல இதுக்கு அப்புறம் நிறைய இருக்கு. ஸ்ட்ரக்சர்ட் கொரி லாங்குவேஜஸ் பைத்தான் வித் அதெல்லாம் இருக்கு. கனெக்டிவிட்டி எல்லாம் இருக்கு. சோ உங்களுக்கு அது ரிலேட்டடா ஏதாவது வீடியோ தேவைப்பட்டுச்சுனாலும் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல பிங்க் பண்ணுங்க. அதுக்கான வீடியோ அப்லோட் பண்றேன். ஓகே, பிஃபோர் என்டரிங் த டேட்டாபேஸ், ஜென்ரலா டேட்டாபேஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான பிளேஸ் தான் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த டேட்டாபேஸ்ல நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம் தேவையில்லைன்னா, வேணும்னா டேட்டாவை அப்டேட் பண்ணிக்கலாம். இல்ல எங்காவது ஷோ பண்ணணும், யாருக்காவது ஷோ பண்ணணும் அப்படின்னா அதை ஃபெச் பண்ணி எடுத்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஃபியூச்சர்ல இதுதான் டேட்டாபேஸோட மேஜர் 3 ஜாப்ஸ். சாரி, கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு டேபிள ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம டேட்டாவை கிரியேட் பண்ணிக்கலாம். அடுத்து டேட்டாவை அப்டேட் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணி நம்ம ஃபியூச்சருக்கு பார்த்துக்கலாம். இந்த 4 மேஜர் கான்செப்ட் தான் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு ஜென்ரலா டேட்டாபேஸ் அப்படின்னா நம்மளோட அப்பார்ட் சப்ஜெக்ட் நம்ம என்னெல்லாம் இப்போ எங்கெல்லாம் யூஸ் ஆகும்? பேங்கிங் சைட்ல, ஆஃபீஸ்க்கு, ஸ்கூல்ஸ்க்கு, எல்லா டைப் ஆஃப் ஆஃபீஸ்மே சொல்லலாம். ஏன்னா எல்லா இடத்துலயுமே ஒரு டைப் ஆஃப் டேட்டா இருக்கும். எந்த ஒரு ஆஃபீஸ்னாலும் எடுத்துக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஷாப்பிங் இதா எடுத்துக்கோங்களேன். அங்க கண்டிப்பா டேட்டாபேஸ் தேவைப்படும். ஏன்னா எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் அவங்க வச்சிருக்காங்க. இப்ப பில் போட்டு உங்களுக்கு தருவாங்க பாத்தீங்களா? கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுவாங்கல்ல. இது எல்லாமே உங்களுக்கு எங்க இருக்குன்னா டேட்டாபேஸ்ல இருக்கணும். அப்பதான் அவங்க கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணா அதுக்கான ரேட் வரும். நமக்கு உடனே பில் ஜெனரேட் பண்ணி தர முடியும். ஸோ சேம் சிம்பிள் ஷாப்பிங். அப்போ ஒரு ஆஃபீஸ் போகும்போது இப்ப அவங்க ஒரு வெப்சைட் பண்றாங்க. இல்ல அவங்க பெரிய ட்ரேடா இருக்காங்க. இல்ல அவங்க பெரிய அமேசான் மாதிரி கம்பெனி அப்படின்னா, அவங்களுமே டேட்டாவ வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கணும். அப்பதான் என்ன ஆகும்னா, நமக்கு டே பை டேல அப்டேட் குடுத்துட்டே இருப்பாங்க. நம்ம அத பை பண்ணா, அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் போகும். யார் வாங்கியிருக்காங்க? எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க? அது எல்லாமே ஸ்டோர் பண்ணுவாங்க. ஒரு பேங்கிங்ன்னு வச்சுக்கோங்களேன். பேங்கிங்ல எல்லாம் லேக் ஆஃப் பீப்பிள்ஸ் அக்கவுண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. இப்ப அவங்களோட அக்கவுண்ட் ஹோல்ட் எல்லாம் நம்ம எப்படி மெயின்டெயின் பண்ணணும்னா, டேட்டாபேஸ்ல மெயின்டெயின் பண்றதே ஈஸி. டாக்குமெண்ட்ரியா மெயின்டெயின் பண்ணா, அது அவ்வளோ பீப்பிள்ஸ்க்கு வந்து நம்ம மெயின்டெயின் பண்ண முடியாது. சோ இது எல்லாமே ஒரு ஓவர்வியூ தான் டேட்டாபேஸ்க்கு. இதெல்லாம் ரீசன்க்காக தான் நம்ம டேட்டாபேஸ் யூஸ் பண்றோம். அந்த அளவுக்கு வந்து டேட்டாபேஸ் ரொம்ப சூப்பரான ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது உங்களுக்கு லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் என்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்செப்ட் ஆஃப் டேட்டாபேஸ், ரிலேஷனல் டேட்டாபேஸ், டிஃபரெண்ட் காம்போனன்ட்ஸ் என்னெல்லாம் டேட்டாபேஸ்ல காம்போனன்ட்ஸ் இருக்கு. அடுத்து என்னெல்லாம் டேட்டாபேஸ் மாடல்ஸ் இருக்கு. ரிலேஷன்ஷிப் என்ன? கான்செப்ட் ஆஃப் ரிலேஷனல் அல்ஜிப்ரா. இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாமா? இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டாபேஸ்க்கு சின்ன இன்ட்ரோடக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களோட செல்ஃப் தான். ஓகேவா? நீங்க வீட்ல ஒரு உங்க புக் செல்ஃப் ஓகேவா? நீங்க ஒரு புக் செல்ஃப் வச்சிருக்கீங்க. நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க படிச்ச 1 ஸ்டாண்டர்ட்ல இருந்து புக்க வந்து என்ன நினைக்கிறீங்கன்னா, நீங்க மெயின்டெயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அந்த எந்த புக்குமே ஏன்னா உங்களோட ஃபியூச்சர்க்காக, ஃபியூச்சர் மெமரீஸ்க்காக, இல்ல நீங்க அத ஃபியூச்சர்ல பார்க்கணும். இதெல்லாம் இந்த புக்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இல்ல இப்ப நீங்க உங்க பேபிஸ் படிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க புக்ஸ், அவங்களோட டேட்டாவை எல்லாம் நான் ஸ்டோர் பண்ணி வைக்க விரும்புறேன். ஏன்னா, அப்பதான் அவங்களுக்கு அத நான் ஃபியூச்சர்ல ஷோ பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்ணும்? இப்பதான் ஃபர்ஸ்ட் ப்ரீகேஜில என்னெல்லாம் படிச்சாங்க? அது ஃபர்ஸ்ட் டேபிள், ஃபர்ஸ்ட் ரோல, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ. அப்ப என்ன ஆகும்னா ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி அப் டு +2 வரைங்க. அப்ப என்ன ஆகும்னா +2 இப்ப நீங்க +2 படிச்சுட்டு இருக்கீங்க ஃபார் கரண்ட்ல அப்படின்னா, இப்போ கரண்ட்ல +2 படிச்சுட்டு இருக்கும்போது மேல புக்ஸ் லைனா அடுக்கியிருக்கீங்க. என்ன? கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. அப்ப நீங்க இன்னைக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு நெனச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். 5த்தா இருக்கிற ரோ செல்ஃப்ல தான் 12க்கான புக்க நான் வச்சிருக்கேன். அதுல 5த் பிளேஸ்ல 1, 2, 3 5த்ல நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக் வச்சிருக்கேன்னா, யூ கேன் கேதர் ஃப்ரம் தேர். சோ இந்த மாரி ஒரு ஆர்கனைஸ்டா கலெக்ஷன் ஆஃப் டேட்டா தான் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது எதுக்காகன்னா, ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு தான். எப்படி? இப்ப அந்த புக்ஸ் எல்லாம் நீங்க அங்க அழகு போல அடுக்கி வச்சிருக்கீங்க. அத என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு எப்ப தேவையோ அத அப்ப எடுத்து யுட்டிலைஸ் பண்ணிட்டு திரும்ப அதே இடத்துல வச்சுக்கிறீங்க. சோ இது எப்படி அக்சஸ் பண்றீங்க? இது வந்து ஜெனரலா நம்ம வீட்ல. சோ இதே வந்து ஒரு பெரிய பெரிய ஆபீஸ், பெரிய 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 வேற என்ன சொல்றது? நம்ம ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் அந்த மாரி இடத்துல எல்லாம் இந்த மாரி இவ்வளவு பெரிய செல்ஃப்லாம் வச்சு மெயின்டெயின் பண்ண முடியாது. அதுக்காக தான் என்ன பண்றோம்னா, எலக்ட்ரானிக்லா ஒரு கம்ப்யூட்டர்ல மெயின்டெயின் பண்ணிக்கிறோம். இப்போ ஒரு இந்த டெர்ம் டேட்டாபேஸ் அப்படிங்கிறது எத ரெஃபர் பண்ணுதுன்னா, எனி ஆஃப் த டிபிஎம்எஸ். டிபிஎம்எஸ்னா என்னலாம் இருக்கு? நெறைய டேட்டாபேஸ் இருக்குங்க. நமக்கு என்ன சொல்றது? ஆரக்கிள், சீக்வல், MySQL, ஆம், அதுக்கப்புறம் என்ன சொல்றது? நோஎஸ்கியூஎல்னு ஒண்ணு இருக்கு. PostgreSQL இருக்கு. DB2 இருக்கு. DB2ல ரொம்ப பழசு. அந்த மாதிரி நெறைய டிபிஎம்எஸ் இருக்குன்னு சொல்லலாம். இந்த டேட்டாபேஸ் அப்படிங்கிறது ஒரு காமன் டெர்ம். ரெஃபர் எனி டிபிஎம்எஸ். இதுல எந்த டிபிஎம்எஸ் வேணா குறிக்கலாம். ஆர் ஏதாவது ஒரு அப்ளிகேஷனோட அசோசியேட் ஆயிருக்கிற டேட்டாபேஸா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க.
பிகாஸ் ஆஃப் ஏன் அப்படின்னா க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தெம். அது 2 கடையில அவ்ளோ க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்றாங்க. த டெர்ம் டேட்டாபேஸ் இஸ் ஆஃபன் யூஸ்ட் கேஷுவலி டு ரெஃபர் போத் டேட்டாபேஸ் அண்ட் டிபிஎம்எஸ் யூஸ்ட் டு மேனிபுலேட் இட். இது 2க்கும் எது வேணா கேஷுவலா யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம ஒரு ஸ்கூல் ரிஜிஸ்டர் உங்களோட ஸ்கூல் ரிஜிஸ்டர்ல உங்களோட நேம் டெய்லி காலையில அட்டெண்டன்ஸ்ல எப்படி கூப்பிடுவாங்க? ஃபர்ஸ்ட் யார் ஏல ஸ்டார்ட் ஆகுறாங்களோ அவங்கள ஸ்டார்ட் பண்ணி எக்ஸ், ஒய், இசட்ல முடியுவாங்க. ஏன்னா, அப்பதான் ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர்ல இருந்தா தான் ஈஸியா இருக்கும். அதே மாரி தான் டேட்டாபேஸ்ல நீங்க ஏதாவது ஸ்டோர் பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரேஞ்ச்டா ஆல்பாபெட்டிக்கலா ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இங்க நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக் ஒன்ஸ் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா, இன்ஃபர்மேஷன், டேட்டாபேஸ். டேட்டாங்கிறது என்னன்னா, ரா ஃபேக்ட்ஸ் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். டேட்டாங்கிறது ஒரு ரா ஃபேக்ட் ஸ்டோர்ட் இன் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் பண்ணியிருப்போம். டேட்டாங்கிறது மீனிங்லெஸ்ஸா இருக்கலாம். என்ன வேணா ஒரு ஸ்ட்ரிங் அவ்வளவுதான். ஸ்ட்ரிங்னா இத இந்த மாரி டிபிஐ, கேம்பஸஸ், எஸ்இசிஆர். இப்ப இதெல்லாம் உங்களுக்கு சும்மா காட்டுறேன்னு இப்ப நீங்க வந்து இந்த காலேஜ் பத்தி நமக்கு தெரியாது. எஸ்இஆர்டி அப்படின்னு பார்த்தா அது என்னன்னு நமக்கு தெரியாது. அப்போ அது ஒரு மீனிங்லெஸ் தான். இப்போ டிபிஐ பத்தி நமக்கு தெரியாது. ஆனா இத ஃபுல்லா பார்த்தா தான் ஓகே இது ஒரு காலேஜோட அட்ரஸ் அப்படின்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இப்ப டேட்டா அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ரா ஃபேக்ட் ஒரு ராவான விஷயம். அது வந்து எங்க ஸ்டோர் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் பண்ணிப்போம். இதுல கேரக்டர்ஸ் இருக்கலாம், டெக்ஸ்ட் இருக்கலாம், வேர்ட் இருக்கலாம், நம்பர் இருக்கலாம். இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, டேட்டாவை எடுத்து ப்ராசஸ் பண்ணி ஒரு மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன குடுக்கும். அதான் இன்ஃபர்மேஷன். இது எப்படியெல்லாம் யூட்டிலைஸ் பண்றாங்க? ஃபார் எக்ஸாம்பிள்க்கு இப்ப இந்த அட்ரஸ் அதே அட்ரஸ் தான் இங்க குடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எபோவ் டேட்டா அப்பியர்ஸ் செட் ஆஃப் வேர்ட்ஸ் அண்ட் நம்பர்ஸ். ஹவெவர் வென் த டேட்டா எப்போ இது வந்து இதுல நெறைய வேர்ட்ஸும் நம்பர்ஸா இருக்கு. இத எப்ப ப்ராசஸ் பண்றோமோ, ஆர்கனைஸ் பண்ணி ஃபார்மேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இப்பதான் டேட்டாபேஸ்க்குள்ள வந்திருக்கோம். டேட்டாபேஸ் அப்படிங்கிறது ஒரு ரெபாசிட்டரி. ரெபாசிட்டரின்னு ஒண்ணும் இல்ல. ஒரு இடம் ஸ்டோர் பண்ணி வைப்போம் தெரியுமா? அதுதான் ரெபாசிட்டரின்னு சொல்லலாம். இப்ப அந்த ரெபாசிட்டரி எப்படி இருக்கும் அப்படின்னா, கலெக்ஷன் ஆஃப் ஒரு கலெக்ஷனா ரிலேட்டட் அதுக்கு இப்ப என்னன்னா ஆர்கனைசேஷன் ரிலேட்டட் ஆர்கனைசேஷன் அண்ட் இன் வே த டேட்டா கேன் பி ஈஸிலி அக்சஸ்டு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரிலேட்டட் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, உங்களோட புக் ஷெல்ஃப்ல நீங்க புக்கா அடுக்கியிருக்கணும். அது ஆர்கனைஸ்டா இருக்கணும். அப்பதான் உங்களால ஈஸியா அக்சஸ் பண்ணிக்க முடியும். அதுதான் டேட்டாபேஸ். டேட்டாபேஸ்ங்கிறது ஒரு ரெபாசிட்டரி. அதுல என்ன இருக்கும்? கலெக்ஷன் ஆஃப் ரிலேட்டட் டேட்டா இருக்கும். அது எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கனைஸ்டா இருக்கணும். ஆர்கனைஸ்டுனா கரெக்ட்டான பெர்ஃபெக்ட்டா நீங்க வச்சிருக்கணும். அப்பதான் உங்களால ஈஸியா அக்சஸ் பண்ணிக்க முடியும். நீங்க பாட்டுக்கு 10த், 12த், 11த் நான் படிச்ச 5 வருஷத்து புக்கையும் ஒரே இடத்துல போட்டு வச்சிருக்கேன். அப்ப நான் போய் நாளைக்கு கம்ப்யூட்டர் சயன்ஸ் புக்க தேட போறேன். அப்ப இட் வில் டூ டிஃபிகல்ட். நான் இந்த புக்க ஃபைண்ட் பண்றது. இதே வந்து நீங்க நீட்டா செல்ஃப்ல அழகா அடுக்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஈஸியா போய் அந்த புக் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. அதே மாரி அத மேனேஜ் பண்ணணும், அப்டேட் பண்ணணும். மேனேஜ் பண்றதுன்னா என்ன? இப்ப நீங்க டெய்லி பேசிஸ்ல அத பார்த்துக்கணும். இல்ல நீங்க பாட்டுக்கு டெய்லி கொண்டு போய் அந்த புக்க ஒரு இடத்துல நான் பாட்டுக்கு வைக்கிறேன்னா, அது மேனேஜபிளே கிடையாது. அப்டேட் பண்றதுன்னா எப்படின்னா, இப்ப நீங்க 12த் முடிச்சிட்டீங்க. அப்ப 12த் புக்கெல்லாம் அடுக்கிட்டு அடுத்த லெவல் ஆஃப் நீங்க காலேஜ் போகும்போது காலேஜ் புக்கெல்லாம் அடுக்குறீங்க. இதுதான் அப்டேட்டட்ன்னு சொல்லலாம். டேட்டாபேஸ் கேன் பி சாஃப்ட்வேர் ஆர் ஹார்ட்வேரா இருக்கலாம். பேஸ்ட் ஆன் த பர்ப்பஸ பொறுத்து தான் அப்படின்னு சொல்றாங்க. டிபிஎம்எஸ்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அது ஒரு சாஃப்ட்வேர். ஜெ ஜெனரலா அது ஒரு சாஃப்ட்வேர்ன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம யூஸ் பண்ற நெறைய சாஃப்ட்வேர் மாரி அதுவும் ஒரு சாஃப்ட்வேர் தான். அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட், டிஃபைன் அண்ட் மேனிபுலேட் த டேட்டாபேஸ். ஒரு டேட்டாபேஸ கிரியேட் பண்றதுக்கும், டிஃபைன் பண்றதுக்கும், மேனிபுலேட் பண்றதுக்கும் யூஸ் ஆகுது. இது எது டே சாரி கிரியேட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. யூசருக்கு என்னெல்லாம் அலோவ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, டு ஸ்டோர், ப்ராசஸ் அண்ட் அனலைஸ் த டேட்டா ஈஸியா. இப்போ ஒரு டேட்டாவ நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, ப்ராசஸ் பண்ணிப்பேன், அனலைஸ் பண்ணிப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இப்ப நான் டே டு டே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? காலையில நான் என்ன டைம்ல எந்திரிக்கிறேன்? அப்ப நான் கரெக்ட்டா அந்த டைம யுட்டிலைஸ் பண்றேனா? ஓகே நான் இன்னைக்கு டேல என்னலாம் ஒர்க் பண்ணேன்? என் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணேனா? நான் எனக்கான இன்னைக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டேனா? ஓகே நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்? ஐ ஹேவ் டு பிரிப்பேர் ஹோம் ஒர்க்ஸ் வீட்ல இருக்கிற எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டேன். இப்ப இது எல்லாமே என்னன்னா, நான் இன்னைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டே வரேன். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத நான் அனலைஸ் பண்ணி பார்க்குறேன். ஓகே இன்னைக்கு இவ்ளோ டேவ நான் டைம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு நான் எப்படி கம்பேர் பண்ணிக்கலாம்? இந்த மாரி அனலைஸ்க்கு, ப்ராசஸ்க்கு இந்த டேட்டாவ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது பெரிய பெரிய ஆஃபீஸ்க்குலாம் பயங்கரமா யூட்டிலைஸ் ஆகும். இப்போ ஒரு அமேசான் இல்ல வேற ஏதாவது கம்பெனிஸ் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப டேட்டாவ ஸ்டோர் பண்றோம் அப்டின்னா, இப்ப நீங்க நம்ம ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ப்ராடக்ட்ட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ராசஸ் பண்றதுன்னு என்னன்னா, நமக்கு செல் பண்றத ப்ராசஸ் பண்றது. அனலைஸ் பண்ணிக்கலாம் அப்டின்னா, இப்ப அது செல் ஆச்சா இல்லையா? எவ்வளோ ரூபீஸ்க்கு நம்ம வித்துருக்கோம்? இது எல்லாம் தான் அனலைஸ்ன்னு சொல்லலாம். இப்ப டிபிஎம்எஸ் என்ன ப்ரொவைட் பண்ணுது? அது ஒரு இன்டர்ஃபேஸ் டூல்ன்னு சொல்லலாம். அது என்ன வேரியஸ் ஆக்ஷன பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டு பெர்ஃபார்ம் அ வேரியஸ் ஆப்பரேஷன் கிரியேட் அதே தான் திரும்ப திரும்ப டு கிரியேட் அ டேட்டாபேஸ், ஸ்டோரிங் ஆஃப் டேட்டா அண்ட் அப்டேட்டிங் டேட்டா எக்ஸ்ட்ரா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம்.
அது போக டிபிஎம்எஸ் வந்து புரொடக்ஷன் குடுக்கணும். எப்பவுமே ஒரு விஷயத்த நம்ம யுட்டிலைஸ் பண்றோம்னா, அதுல செக்யூரிட்டியும், புரொடக்ஷனும் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க ஒரு ஒரு பேங்க் வந்து டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். பேங்கோட இன்ஃபர்மேஷன் எவ்வளவு செக்யூரா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த பேங்க்குக்கு வந்து அந்த டிபிஎம்எஸ் செக்யூரிட்டி குடுத்தா தானே அவங்களால யுட்டிலைஸ் பண்ண முடியும். அதுல செக்யூரே இல்லன்னு வச்சுக்கோங்களேன், யார் வேணா அந்த டேட்டாவ என்ன பண்ணிக்கலாம்? எடுத்துருவாங்க. ஸோ அதனால டிபிஎம்எஸ் நமக்கு என்ன புரொவைட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டிய புரொவைட் பண்ணுது. எக்ஸாம்பிள் ஆஃப் டிபிஎம்எஸ்லாம் உங்களுக்கு குடுத்துருக்காங்க. ஓகே. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டாபேஸ் கான்செப்ட்ல எம் அதனோட இன்ட்ரோடக்ஷன் பத்தி பார்த்தோம். ஒரு டேட்டா, ஒரு ஆர்கனைஸ்டா கலெக்ஷனா இருக்கிற டேட்டா, அத ஸ்டோர் பண்ணி ஈஸியா எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல அக்சஸ் பண்ணிக்கணும். டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மீனிங்லெஸ். அதே இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, அந்த டேட்டாவ ப்ராசஸ் பண்ணி ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனா குடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுல டேட்டாபேஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெபாசிட்டரி அப்படின்னு சொல்லலாம். அதுல ரிலேட்டடா, ஆர்கனைஸ்டா நமக்கு டேட்டா இருக்கும். அத ஈஸியா அக்சஸ் பண்ணிக்கலாம், மேனேஜ் பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம். அதே டிபிஎம்எஸ்ங்கிறது ஒரு டூலு. அதுக்கு டேட்டாபேஸ்க்கு என்ன குடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ம் கிரியேட் பண்ணி, டிஃபைன் பண்ணி, மேனிபுலேட் பண்ணிக்க முடியும். அது வந்து செக்யூரிட்டிய குடுக்குது. இதுதான் இந்த கிளாஸ்ல ஓவர்வியூவா பார்த்திருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல ரிலேஷனல் டேட்டாபேஸ் பத்தி பார்க்கலாம். உங்களுக்கு இதுல ஏதாவது இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல பிங் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு வேற வீடியோ வேணும். ஃபார் எக்ஸாம்பிள்க்கு பைத்தான் எல்லாம் ரிலேட்டடா ஏதாவது கோர் பைத்தான்லாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல பிங் பண்ணுங்க. ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. தேங்க் யூ. பாய்.